கசாலி டீகோட் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இப்போ உலக செய்திகளில் முக்கியமாக வளைகுடா செய்திகளில் ஈரான் கத்தாரை போட்டு சாத்துற முடிவில் இருக்கதா தகவல் வருது. அது இல்லாமல் ட்ரம்ப் அங்கே ஒரு மாதிரி மென்டலாக கிறுக்கு பிடிச்சி அலையிற மாதிரியும் தகவல் வந்துகிட்டே இருக்குது. அது போக வேறு என்னென்ன அந்த சைடில் உள்ள தகவல் இருக்குது அப்படிங்கிறத நம்மளோட கலந்து பேசுகிறதுக்கு சகோதரர் தோழர் சுஃபியான் அவர்கள் வந்திருக்காங்க. ஸோ அதனால் அவர்கிட்ட கொஞ்சம் டீட்டெயில் எல்லாம் கேட்டுக்கிடுவோம், கலந்து பேசுகிறோம். நீங்கள் குரல் கொடுக்குற மாதிரி நீங்கள் தனியாக பேசுங்க, இல்லை சேர்ந்து பேசுங்க, இப்படி பேசும்போது விடுங்க, இடையில பேசாதீங்க, இதெல்லாம் இல்லாமல் நண்பர்கள் இது எப்படின்னா சும்மா டீ கடையில் உட்காந்து கலந்து பேசுகிறதான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ அவரும் நானும் டீ குடிச்சிட்டோம். அதனால் நீங்கள் ஒருத்தவங்க ஏற்கனவே நமக்கு தனியாக வர சொல்லியிருந்தாங்க, நீங்கள் அவருக்கு டீ கொடுக்காமல் ஏமாத்துறீங்க அப்படின்னு சொல்லி. இல்லை டீ குடிச்சிட்டோம். இப்போது இந்த வளைகுடா செய்தியை பேச போகிறோம். வழக்கம் போல் உங்களுடைய ஆதரவு லைக் பட்டன், ஹைப் பட்டன், பெல் பட்டன் மூணையும் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களை சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கு பகிர்ந்து ஆதரவு தாருங்கள். அவர் உங்கள் சார்பாக நம்ம சார்பாக வரவேற்போம். வாங்க சார். ஈரான் கத்தார் போட்டு தாக்குறாங்க அப்படின்னு ஒரு செய்தி இருக்குது. உங்கள்கிட்ட வேறு புதிய செய்தி என்னென்ன இருக்குது? கத்தார் விஷயத்தை நம்ம பேச முன்னாடி முக்கியமான விஷயத்தை பேசிட்டு கத்தாரையும் சொல்ல. அதாவது ஈரானுடைய நிதி ஜிஹாதி அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு. ஐஆர்ஜிசியினுடைய ஒரு துணை அமைப்பு. நிதி ஜிஹாதி. ஜிஹாதி நிதினா பணமா? பணம் இல்லை, அது அந்த பெர்ஷியன் மொழியில் வச்சு. சரி. நிதிஷ் ஜிஹாதி அல்லது நிதி ஜிஹாதி. ஓகே. அது ஜிஹாத் அமைப்பு தான். ஜிஹாத். ஓகே. அதனுடைய ஐஆர்ஜிசி தான். ஐஆர்ஜிசியினுடைய சிஸ்டர் கன்சர்ன் மாதிரி பல துணை இணை அமைப்பு. ஐஆர்ஜிசியினுடைய கமாண்டாக இருக்கக்கூடிய அமீர் ஹத்மி ஃபவுண்டர் ஆஃப் தி ஆர்கனைசேஷன். அவர் தான் அதற்கு பொறுப்பேற்று கொண்டிருக்கிறார். ஓகே. அவர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கார். அந்த அறிவிப்பு என்னன்னா, நேற்று உலகம் முழுவதும் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியது அறிவிப்பு. அந்த அறிவிப்பு. ஓகே. அதில் ஹத்தமியுடைய அறிவிப்பு என்னவென்றால், ஈரான் மக்கள் எப்போதும் ஒரு விஷயத்துக்கு இப்போ ரொம்ப ஆர்வலாக இருக்கிறாங்க. எங்கள்கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. பொது சமூகம், ஈரானுடைய பொது சமூகம். அதனால நான் ஒரு பரிசை அளிக்கப் போகிறேன் என்ற ஒரு செய்தியை சொல்றாரு. என்ன பரிசு அப்படின்னு பார்த்தா, அமெரிக்கர்களை கொலை செய்பவர்களுக்கு உள்ளே வருக போகிறார்கள், அவர்கள் வர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். ஆண்களுக்கு $30,000 அமெரிக்க டாலர்களும், பெண்களுக்கு $60,000 அமெரிக்க டாலர்களும் பரிசளிக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். பெண், அது வீரராக இருக்கட்டும், குடும்ப பெண்ணா இருக்கட்டும், யாரா காலேஜ் போகிற பொண்ணா இருக்கட்டும், அவன் ஒரு அமெரிக்க வீரனை கொண்டாலும் சரி, பிடிச்சி கொடுத்தாலும் சரி, கேப்சர்ட் ஆர் கில். அப்போ $60,000 பெண்களுக்கு, ஆண்களுக்கு $30,000 அதுக்கப்புறம் 2 வருஷத்துக்கு ஓட்டிடுவாங்களா அவங்க? 28 லட்ச ரூபா நமக்கு நம்ம ரூபாய்க்கு நீ போட்டான். இந்தியாவில் பல டைம்ஸில் முக்கியமான செய்திகள்லாம் வந்திருக்கு. அமெரிக்கா நாளேடுகளில் தான் இது பெருசாக வந்திருக்கு. அது இதில் சொன்ன மாதிரி, திருவிழா சொன்ன மாதிரி, நாட்டு மக்களுக்கோ நற்செய்தி. அமெரிக்க வீரர்களை உயிருடனோ பிணமாகவோ பிடித்து கொடுப்பவர்களுக்கு $30,000 ஆண்களுக்கும், $60,000 பெண்களுக்கும் பரிசு வழங்கப்படும். டும் 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 அறிவிச்சு இப்போ 2வது அவர் சொல்றாரு, அந்த பெண்களுக்கு ஆண்களுக்கு அறிவிச்சது மட்டும் இல்லை, அவங்களுடைய ஆயுதங்களை நாங்கள் பறித்து கொள்வோம். சரி. கொண்டு அவர்களுக்கு புது ஆயுதங்களை கொடுத்துடுவோம். அந்த ஆயுதங்கள் பறிப்பது எதற்காக? அதற்கு 2 மடங்கு பணத்தையும் கொடுத்து அந்த ஆயுதங்களை பறித்து தியாகத்தில் வெற்றி பெற்ற ஆயுதம். 60,000 போக இந்த ஆயுதம் உதாரணத்துக்கு ஒரு $1,00,000 இல்லை $50,000 அப்படின்னா $1 லட்சம் கொடுத்து வாங்கிடுவோம். எக்ஸ்ட்ரா கொடுத்து அதை காட்சிப்படுத்திடுவோம். இதில் பொருட்காட்சியில் இந்த ஆயுதம் இந்த அமெரிக்கனை கொன்றது போட்டு அந்த பெயரையும் போட்டுருவோம்னு சொல்லி எல்லா கண்ணியருக்கு நீங்கள் கவலைப்படாதீங்க. இது மக்களின் மிகப்பெரிய வேண்டுகோள். பயங்கரமான எழுச்சியா இருக்குமே. நேரம் இருக்கும் அப்படின்னு ஹத்தமியுடைய அறிக்கையை சொன்ன அமெரிக்கா உடனடியாக ரகசிய கூட்டத்தை சீக்ரெட் ரூம்ல போட்டாங்க. சரி. இப்போ அமெரிக்கர்களுக்கு அமெரிக்கா கதை கிட்டத்தட்ட ஒரு முடிவுக்கு வந்த மாதிரி தான் இருக்கு. ஓகே. ஏன்னா நேற்று பெரும் போர்னு அறிவிச்சிருக்காங்க. யாரு? ஈரான். பெரும் போர் அறிவிக்கையில பெரும் போருக்கு தயாராகி வருகிறார்கள். அதற்கான காரணங்களை சர்வதேச செலவில் பார்க்கிற போது அமெரிக்க நாளேடுகள் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலும் அக்சியோஸினுடைய கருத்துக்களை நாம் ஒரு கருத்தாக இருக்கலாம், மரத்துக்கெல்லாம் பிரித்து மொத்தமாக சொல்லிடுறேன். ஓகே. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அமெரிக்கர்கள் இப்போது பலமிழந்து இருப்பதை ஈரானுக்கு பலமாக பார்க்கப்படுகிறது. அமெரிக்கர்கள், ஆமாம், இது சொல்லிடலாம். இங்கே இந்த பலம் இழந்ததுங்கிறது கடல் பரப்பில் பலம் இழந்து யுஎஸ்எஸ் ஆபிரகாம் லிங்கன் கப்பலேருந்து குதிச்சு 50 பேர் குதிச்சு தற்கொலை, 60 பேர் தற்கொலை. 60 என்றால் இன்னும் கூட இருக்கும். நம்ம முன்னாடி பேசியிருக்கோம். அவங்க கிளம்பி போயிட்டாங்க.
அப்புறம் திரும்ப வேற ஒரு காயலாங்கடை கப்பல், உங்க ஊர் தான் காயலாங்கடை, ஆமா, காயலங்கடை. காயலாங்கடை கப்பல் அதை கொண்டு வந்து நிறுத்திருக்காப்புலையா? அது 40 கப்பல்கள் இங்கிருந்து இடம்பெயர்ந்து விட்டது என்கிறார். நாங்கள் 40. அப்போ கடல் பரப்புல அவங்களுக்கு இது போயிருச்சு. வான் பரப்புல எதை கொண்டு வந்தாலும் அடிக்கிறாங்க. அப்போ வான்பரப்பும் இப்போ முன்ன அளவுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை. இப்போ இதுல வந்து அவர்களுக்கு கடல் பரப்பில் இல்லை, வான் பரப்புல தான் அவங்க ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்றாங்களாம் அமெரிக்கர்கள். இவங்க உடைய ட்ரோன்களை ரிவர்ஸ் இன்ஜின் பண்றாங்கன்னு சொல்லி லண்டனில் இருக்கக்கூடிய நண்பர் தனது, அதாவது ஈரான் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணது போக ஈரானோட ட்ரோனை வந்து அவங்க ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்றாங்க. ஏன் பண்றாங்கன்னா இந்த F series F-15 16 கொண்டு வந்து நிறுத்தி அதுக்கு பெரும் செலவுகள். ஆமா, இவங்க ஒன்றும் இல்லை, ஒரு $1000 $10,000 ஐட்டது, $26,000 ஒரு பேச்சுக்கு. ஒரு உதாரணத்திற்கு உதாரணமே 26,000 உண்மையான சொல்லிடுவோமே, $25,000 $25,000 செஞ்சிடறாங்க, $30,000 செஞ்சிடறாங்க. இது வந்து 40 கோடி ஆகுது. ஒரு முறை அவங்க வந்து ஒரு இன்டர்செப்டார் ஏவுனா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துலேருந்து ஏவி விட்டா உலகத்தை ஃபுல்லாக பம்மாத்து காட்டிட்டு இருந்தது. அதனால 4 கோடி 40 கோடி ஒரு முறை ஒரே ஒரு இன்டர்செப்டாருக்கு மட்டும் 40 கோடி. 40 கோடியா? 40 கோடி ஒரு முறை தடுக்கிறதுக்கு. 1 மில்லியன் சொல்றாங்க. இல்ல அதான் 1 மில்லியன், 1 மில்லியன் 2 மில்லியன் 1 மில்லியன் அப்போ 40 கோடி. அதான் இது ஆமா, இது வந்து எவ்வளவு வலிவாக இருக்குன்னு பாருங்க இவர்களுடைய அந்த தளவாடங்கள். இப்போது அமெரிக்கர்களுக்கு என்ன பிரச்சனை இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது என்றால், பல பிரச்சனைகள் உள்நாட்டுக்குள் செனட் சபையிலும் அமெரிக்க காங்கிரஸிலும் அமெரிக்க பிரதிநிதித்துவ சபையிலும். ஆமா, இதை விட ரொம்ப முக்கியமான விவகாரம், ஆயுதங்கள் அவர்களிடத்தில் வற்றி போய்விட்டது. ஆமா, அது உண்மைதான் போல இருக்கு. இது வந்து ஈரான் வந்து இப்ப தாக்குறதுக்கு பெரும் படைகளை திரட்டி கொண்டிருக்கிறது என்று செய்தி வந்திருக்கு. பெரும் படைகளை திரட்டுவதற்கு அணிவகுப்புகள்ல போருக்காகத்தான் பெரும்படைகளை அவர்கள் திரட்டி வருகிறார்கள். ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விவகாரம், பெஞ்சமின் நேதன்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு கிராக் ஆயிற்று. அது வேற பெரிய செய்தியா வந்துட்டு. அது என்ன பிரச்சனைன்னு நம்ம பேசுவோம். நேற்று ஈஜிப்ட்ல 2 தினங்களுக்கு முன்பு ஜெரி குஷ்னர் வரார். ஆமா, அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்புடைய மகளை முடித்த ஜெரி குஷ்னர் ஒரு யூதர். அவர் வந்து யாரை சந்திக்கிறார்னா, காசா விவகாரமாக எஜிப்ட்ல அல் ஃபத்தா அல் சிசி, அப்துல் ரஹ்மான் அல் தானி, ஹசீம் முனீர் போன்ற தலைவர்களின் ஏற்பாட்டிலும் எர்டோகன் போன்றவர்களின் இன்வால்விலும் அமெரிக்க நேச நாடுகள் காசாவை ஒரு மாற்று பிரச்சனைகளாக வைத்து இஸ்ரேலியர்களை அங்கிருந்து வெளியேற்றுவதற்கு அமெரிக்கர்கள் ரெடி ஆயிட்டாங்க. ஏனென்றால் காசாவை தன் கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நீண்டகால திட்டம் அமெரிக்கர்களுக்கு. அதை துபை போல மாற்றிவிட வேண்டும் என்று அமெரிக்கர்கள் விரும்புகிறார்கள். அதற்காக அவர்கள் கலீலுல் ஹயாவிடத்தில் பேசுகிறார்கள். யாரு கலீலுல் ஹயா? யாரு? அவரு ஹமாஸுடைய தலைவர். ஹமாஸ் தலைவர். இப்போ சரி, அவரு கடைசியில தொழுகை போகும்போது தப்புனாரு, அவருடைய பிள்ளைகள் குடும்பம் எல்லாம் அழிஞ்சு போச்சு. ஆமா, இப்ப அவர் மட்டும்தான் அரசியல் பிரிவு தலைவரா இருக்காருன்னு வைங்களேன். இப்ப அவர் சந்திச்சாரா? அவரை வந்து அமெரிக்க பிரதிநிதிகள் சந்திச்சிருக்காங்க. அதுக்கு ஈரானோட ஒப்புதல் இருக்கு. ஈரான் ஒப்புதல் இருக்காங்கிறதுல இது தனி ட்ராக். இது தனி ட்ராக். அமெரிக்காவுடைய பிரதிநிதிகள்ல ஜெரி குஷ்னர் போயிருக்காரு எஜிப்டுக்கு. முன்னாள் இங்கிலாந்துடைய பிரதமர் டோனி பிளேயர் ஆல்சோ அட்டெண்ட் தி மீட்டிங். இவங்க காசாவை பார்த்து, காசாவை நீங்க ஆயுதங்களை கீழே வைங்க, கொஞ்சம் கொஞ்சமா இஸ்ரேல் படம் வெளியேறும் கொஞ்சம் அப்படின்னு அமெரிக்கா சொல்ல, அவங்க சொல்றாங்க இஸ்ரேலை நாங்க நம்ப தயாரா இல்லை. சரி, நாங்க ஆயுதங்களை வைக்கணும்னா அவங்க முதல்ல வெளியே போகணும். வெளியே போனா ஆயுதத்தை வச்சிடறோம். ஆனால் இஸ்ரேல் வெளியே போக மறுக்கிறது. அமெரிக்காவுடைய ஆதிக்கம் காசாவில் வரக்கூடாது, காசா இது எங்களுடைய லேண்டு அப்படின்னு கடும் போக்குவாதிகள் சொல்றான். அது மட்டும் இல்லாம பென் கேவிர் சொல்றான், தினமும் காசாவில் ஒரு 10-20 பேரையாவது கொலை செய்யணும் டெய்லி. பொதுமக்களை அந்த இனமா அடிக்கிற பூரா பொதுமக்கள் தான் அடிக்கிறாங்க. இது ஒரு பக்கம். இதுக்கு இடையில ஐஆர்ஜிசி ரகசியமாக வந்து அமெரிக்கர்கள் ஐஆர்ஜிசியை சந்திச்சு பேசுறாங்க ஈரான்ல போய். இது என்ன புதுசு? இது ஐஆர்ஜிசியை மறுக்கல. ஆமா, யார் மூலம் பேசுறாங்கன்னா குர்திஷ் படை தலைமையை சந்தித்து, ஐஆர்ஜிசியோட எங்களுக்கு கொஞ்சம் கனெக்ட் பண்ணுங்க, நாங்க அரசியல் பிரிவு தலைவர்களோட பேசுறோம், நாங்க சொல்றத உண்மையிலேயே ஐஆர்ஜிசிட்ட இவங்க போய் சொல்றாங்களான்னு எங்களுக்கு தெரியணும். சரி அப்படின்னு அமெரிக்காவுடைய உளவு அமைப்புகள் குர்திஷ் படைகளை அணுகி ஐஆர்ஜிசியை கனெக்ஷன் கொடுத்து, அது அவர்களுக்குள்ள ஒரு கனெக்ஷன் இருக்கு. மெதுவா ஹலோன்னு ஃபோன் பண்ணி பேசினா அவங்க சொல்லிட்டாங்க, நீங்க பேச வேண்டியது எங்கள்கிட்ட இல்லை, நீங்க அரசியல் பிரிவுகிட்ட பேசுங்க. சரி, பக்கர் கலிஃபாவிட்ட பேசுங்க, அப்புறமா வேற யாரு அப்பாஸ் அராக்சிட்ட பேசுங்க, வேற யார்ட்ட வேணாலும் பேசுங்க, எங்களுக்கு நீங்க என்ன சொன்னாலும் கரெக்டா வந்துரும் அப்படின்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி
சரி. அவர்கள் பதிலை சொல்லி அனுப்பிவிட்டார்கள். ஓகே. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியாக. ஸோ அமெரிக்கர்கள் வந்து ஐஆர்ஜிசியை ரகசியமா தொடர்பு கொள்றாங்க. ஏன்னா அவர்களுக்கு வந்து ஒண்ணுமே முடியல. அமெரிக்கர்களுக்கு எதுவும் முடியாது. அப்போ எம்டி சட்டி ஆகி போச்சோ? ரொம்ப எம்டி ஆயிட்டு. எம்டி ஆயிட்டனால இந்த பெரும் போருக்கு தயாரான்னு கேட்குறோம்ல, நீண்ட கால இதில் போர். இன்னொரு விஷயத்தை நான் நீங்கள் சொன்னீங்கல்ல, முதல்ல ஆரம்பிச்சிங்கல்ல, அதாவது பரிசு தொகைன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு முக்கியமான காரணம் என்னவா சொன்னோம்னா, இவங்க வந்து கடல் வழியாகவும் வான் வழியாகவும் பெரிய அளவுக்கு சாதிக்க முடியல. இனி தரைப்படையை வந்து இறக்குறதுக்கு அமெரிக்கா தயாராகுது. அதில் வெறும் ஐஆர்ஜிசி வீரர்கள் மட்டும் அங்கே போனாங்கன்னா நமக்கு பத்தாது. பத்தாது என்ன வேண்டாம். ம். பொதுமக்களை இறக்கி விட்டாச்சுன்னா, எப்படி வியட்நாம் போரில் வந்து ஹோசிமின் பண்ணார் தெரியுமா? ஆமா. பொதுமக்களை இறக்கி விட்டு எல்லார் கையிலையும் ஆயுதத்தை கொடுத்து நீங்கள் அடிங்கடா அப்படின்னா அங்கே தான் எக்கச்சக்கமான அமெரிக்கர்கள் வீழ்ந்தாங்க. அந்த இது அப்படியே அச்சு பிசகாமல் இங்கே பொதுமக்கள்கிட்ட உங்களுக்கு பரிசு தொகை உண்டு, நீங்கள் அடிங்க. அப்போது கண்ட இடத்துலாம் அடிப்பாங்கல்ல. ஆக்சுவலி ஆ 100% இல்லை, 10,000% குறித்து வச்சுடுங்க. அமெரிக்கர்கள் அங்கே காலை வைக்கவே மாட்டாங்க. உள்ள எப்படி இறங்குவாங்க? ஏற்கனவே வெளியே இருந்தே கார் கைலண்டில் போகணும்னு சொன்னோன்னா ஐயோ நான் வரல, நான் ரிசைன்மெண்ட் போகிறேன் அப்படின்னு போனாங்க. கார்க்கில் இறங்கும் போது வாங்க, வி ஹேவ் பீன் எக்ஸ்பெக்டிங். டேன் கெயின் அப்படி தான் சொன்னாப்புல. டான் கெயின்லாம் சொல்லிட்டு முடியா? டான் கெயின் அழகா சொன்னார், போற முதல்ல நிறுத்துங்க, வழியை பாருங்க. அவன் பேர் என்னது, இந்த பிராட் கூப்பர், அவன் மட்டும்தான் போர் செய்யறதுக்கு தூண்டுறான். இப்ப மார்க்கோ ரூபியோலாம் ஆளு ஸ்கெட்சில் இல்லை. இல்லையே, மார்க்கோ ரூபியோ காணுமே. மார்க்கோ ரூபியோ இல்ல, பீட் ஹெட்செட் வந்து போட்டு அங்க தாக்கிட்டு இருக்காங்க அமெரிக்கால. இப்போ நேற்று ஒரு செய்தி, இது உலகத்துல ரொம்ப முக்கியமான செய்தி. இந்த நிகழ்ச்சியில கடைசி செய்தியை அதை வச்சுக்கிறோம். கடைசி அதுக்கு முன்னாடி சில விஷயங்களை சொல்லுவோம். சொன்னீங்க வழக்கம் போல. இப்போ அமெரிக்காவுக்கு எதிராக ஒரு மிக முக்கியமாக ஜிக்ஸாக் ப்ராஜெக்டரி ஹைபிரிட் பலிஸ்டிக்ஸ் மிசைல் அப்படின்னு ஒரு தொழில்நுட்பம் உருவாயிருக்கு. ஜிக்ஸாக் பாலிஸ்டிக் ஹைபிரிட் ப்ராஜெக்டரி ஹைபிரிட் பலிஸ்டிக்ஸ் ஏவுகணை. மொத்தமாக அப்படி சொல்றேன். அது எப்படின்னா, அதுக்கு ஒரு 4 ஐட்டத்தை எடுத்திருக்காங்க. சரி. ஈரான். 1 ஃபத்தா 1, ஃபத்தா 2. சரி. கெரம்சோர், கெரம் 4. கெரம்சோர் 3 and 4, அது 4 and 5. அது அப்புறம் கெய்பர் ஷெகான். இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இதுதான் தனித்தனி. சரி. இது எல்லாமே மேக் 15 தான். மேக் 15. அப்போ ஒளியோட 15 மடங்கு வேகம். எல்லாமே இந்த சொல்லக்கூடிய எல்லாமே. ஆனா இது வந்து பாலிஸ்டிக் தொழில்நுட்பம். பாலிஸ்டிக். ஆமா. இந்த பாலிஸ்டிக்ல அவர்களின் சிறப்பு என்ன? பாலிஸ்டிக்ங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிடுவோம், லேசா அந்த ஒரு சொல்லிடுமா? அதாவது நார்மலா இங்கேருந்து கிளம்பி போகிறதுக்கு பின்னாடி வந்து எரிபொருள் உந்து சக்தி வேணும். அது வந்து நம்ம நார்மலாக வந்து குரூஸ் மிசைல், அந்த மிசைலில் ஹைப்பர்சோனிக் இதெல்லாம் போகும். பாலிஸ்டிக் மட்டும் என்ன பண்ணணும்னா, நேராக போய் ஒரு குறிப்பிட்ட ட்ராஜெக்டில் மேலே போனதுக்கப்புறம் இந்த எரிபொருள் தேவைப்படாது. காற்றுலே. ஆமாம், மேலே வந்து எரிபொருள் நின்றோம். இந்த போகிற வேகம் இருக்கு இல்லையா, வேகமும் ப்ளஸ் வந்து புவியீர்ப்பு விசை இழுப்பு அதுலேயும் சேர்ந்து அவ்வளோ ஸ்பீடில் போய் சேரும். அட்டாக். சரி, அவ்வளோதான். சரி, முடிஞ்சு. இப்போ இதில் அவங்க என்னன்னா, இந்த ஜிக்ஸாக் ப்ராஜெக்ட்ரினா என்ன, கிவன் மெனுவரபிள் ஒன்று. ஜிக்ஸாக் இதில் ப்ராஜெக்டில் மெனுவரபிள் ரொம்ப கரெக்ட். மெனுவரபிள் என்று சொன்னால் சூழ்ச்சி, இடமாற்றம், வலமிருந்து இளம். அதாவது அமெரிக்காவுக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமானது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தான். ஆமாம். அதில் டெர்மினல் ஹை ஆட்டிடியூட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், தாடு, அது எல்லோருக்கும் தெரியும். ஆமாம். அப்புறமா பேட்ரியாட் 2 தான். அங்கே உங்களுக்கு யூதர்கள் வைத்திருப்பது தெரியும். அது வந்து என்னது, அயன் டோம், டேவிட் ஸ்லிங், ஏரோ 2, ஏரோ 3. அவ்வளவுதான். இந்த ஏரோ 3 வந்து லாங் ரேஞ்ச். ஆமா. டேவிட் ஸ்லிங் வந்து ஷார்ட். ஒன்னொன்னும், அதாவது அயன் டோம் லாஸ்ட், அதுக்கு மேல டேவிட் ஸ்லிங், அதுக்கு மேல ஏரோ 2, அதுக்கு மேல ஏரோ 3. ரொம்ப குறுகிய இத தான் தரும். ஆமா ஆமா. ஏரோ 3 தான் ரொம்ப அந்த நாட்டுக்கு அவ்வளவு போதும். சார், அவ்வளவு போதும். அது இந்த டேவிட் ஸ்லிங் வச்சிட்டு லெபனான்ல இருந்து வர்றது தாக்குறது. இப்போ என்னன்னா, இது எல்லாத்தினுடைய டிசைனிங் மாடிஃபிகேஷன். சரி. தாடா இருந்தாலும் இது பெட்ரியாட்டா இருந்தாலும் கரெக்டாக ஃபைண்ட் பண்ணி நேராக வந்து இலக்கு அடிச்சிடும். ஆமாம். ஆனால் இந்த ஜிக்ஸாக் மெனுவரபிள் ஜிக்ஸாக் ப்ராஜெக்ட் என்னன்னா, அது திடீர்னு இந்த பலிஸ்டிக்ஸில் இந்த நான் சொன்ன 5ம் 6ம் கெரம்சோர், கைபர் ஷெகான், ஃபத்தா 2 டோட்டலாக இது தனது வலிவை அவர்கள் அடிப்பதற்கு முன்னாலே மிகப்பெரிய அளவில் இடமாற்றம் செய்து
ம் உருக்குலைந்து வேறு இடங்களுக்கு சென்று அப்படி சுத்தி மறுபடியும் எல்லை இப்போ உதாரணத்துக்கு சென்னையிலேருந்து திருச்சி போகணும். ஆமா, நேரா போயிட்டே இருக்கும். நேர திருச்சி போகும்போது இது நேரா அடிப்பாங்க. ஆமா, ஆமா. இது நேரா அப்படியே உளுந்தூர்பேட்டிலேருந்து அந்த பக்கம் கள்ளக்குறிச்சிக்கு போயிட்டு ஆமா. அந்த பக்கம் இப்போ போயிட்டு இந்த விருத்தாச்சலம் போய் அது எப்படி போகுங்கிறதுல நமக்கு தெரியாது. நம்ம ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்கு பேச்சுக்கு சென்னையிலேருந்து அப்படியே கிளம்புது விழுப்புரம் நேரம் போகிறது போல இந்த பக்கம் வேற போயிட்டு அதுக்கப்புறம் விருத்தாச்சலம் கள்ளக்குறிச்சி அதுக்கப்புறம் திருச்சி போச்சா எங்கடா போனாங்க. This is a maneuverable. அந்த குறிப்பிட்ட இலக்கில் தங்களுடைய அந்த வேகமும் அதிகரிக்கும், பாதையும் மாறும்போது அமெரிக்காவினுடைய இந்த சிஸ்டம் அப்படி நேர போயிடும். அப்ப இதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. அது நேர போய் இது அந்த இலக்கை அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ப்ராஜெக்டரி மூலமாக உள்ளிருந்தே சமீட்சைகள் கிடைக்கும். அதாவது இலக்கு ஒன்றை நோக்கி வருகிறது, இடத்தை மாற்று. அப்ப அதனுடைய வேக கட்டுப்பாடெல்லாம் இது வந்து ஏற்கனவே என்னன்னா டான்சிங் மிசைல் ஒன்று பேசணும், செஜில் டான்ஸ் மிசைல், டான்சிங் ஜிக்ஜாக். அதான் அதோட தொழில்நுட்பத்தை தொழில்நுட்பத்தை இதுல வந்து பேலிஸ்டிக்ல கொண்டு வந்து வந்துட்டாங்க. ரைட். அப்புறம் பேலிஸ்டிக்ஸ்ல ஏற்கனவே பல கிளஸ்டர்லாம் இருக்கு. கிளஸ்டர் என்பது கொத்து குண்டுகளை பத்தி 15 80. இப்ப இது வந்து எப்படின்னா இது ஒண்ணு அனுப்ப மாட்டாங்க, இதை மொத்தமா அனுப்புறாங்களாம். அமெரிக்கா ரேஞ்சுக்கு போயிட்டு இல்ல அமெரிக்கா ரேஞ்சு அமெரிக்கா இல்ல இன்னொன்னு வந்துச்சு ஷஹாப் 6 ஒன்று இருக்குல்ல, அது அப்புறம் அது வந்து 15000 கிலோமீட்டர். இப்போ இந்த ப்ராஜெக்டரி அவர்கள் ஒரு 10 அனுப்புனா போதும், இது தடமாறிடும் அமெரிக்காவுடைய டிஃபென்ஸ் சிஸ்டம். சொல்லி முடிச்சிடும். பெரிய சேலஞ்சஸா இருக்கு. இப்போ என்ன செய்யறது அப்படிங்கிறது அமெரிக்கா இனில கண்டுபிடிக்கணும். இனி அதுக்கு மாற்றா கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிக்காட்டி அவன் புதுசா கண்டுபிடிச்சிருவானே. ஆமா, மாற்றி இது ஒன்று. அடுத்து மிக முக்கியம், அவ்வளோதான். இன்னைக்கு இன்னொரு விஷயம் வந்து நீங்க உங்க செய்தி சொல்லி முடியல. செய்தியில் இப்போ நீங்க சொல்ல வேண்டியது இந்த 3 பைலட்டை வந்து இங்க பிடிச்சி வச்சிருக்காங்கன்னு சொல்லி கத்தரை கேட்டீங்க. கத்தர் மறுத்துட்டாங்க. விமானங்கள் Su-25 Su-25 அத சுகோய் என்றால் சுகோய் அதான் SU தானே, அது அந்த Su-24 அது சுகோய்னா எங்களுக்கு ரஷ்யால உள்ளதானே. அத நாங்க எங்கள்கிட்ட இல்லைன்னு கத்தர் உறுதியாக மறுத்துட்டாங்க. இன்டெலிஜென்ஸ் இருக்குங்கிறாங்க. அந்த விமானி எங்க கையில ஒப்படைங்க. எங்க ஆளை பிடிச்சி முதல்ல விமானி வந்து ஃபேமிலியை பேச விடுங்க, அப்புறம் கையில ஒப்படைங்க, இல்ல நாங்க உள்ள வந்துருவோம்னு ஈரான் சொல்லுது. ஓகே. அப்புறம் ஓமன்ல குண்டை போடுவோம்னு மறுபடியும் மிரட்டுறான். அங்க அமெரிக்கா நீ வந்து அவங்க கூட போய் சேர்ந்து பேசிக்கிட்டு அதெல்லாம் இப்போ ஒன்னா சொல்லிடுறேன். இப்போ ஆமாம் இது வரைக்கும் பேசிட்டோம். இப்போ வந்து ஒன்றுன்னா இது அப்படின்னா ஈரான் அலை அன்கன்ட்ரோலபிள் மிசைல் பிளிட்ஸ் ராக்ஸ் அரப் நேஷன்ஸ் நேவி அடிக்கிறாங்க. சவுதியோட நேவி இதெல்லாம் அடித்து கொன்னுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் ட்ரம்ப் மினிட்ஸ் அவே ஃப்ரம் ஆர்டரிங் டைரக்ட் யூஎஸ் அட்டாக் ஆன் ஒமான். இப்போ சொன்னீங்கல்ல, ஒமானோட ஜஸ்ட் மினிட் அவே. அங்கே வந்து ட்ரம்ப் மினிட்ஸ் அவே ஃப்ரம் ஆர்டரிங் டைரக்ட் யூஎஸ் அட்டாக் ஆன் ஒமான். அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம தமிழ்லையும் இடையில பேசிக்கிறோம். ஏன்னா நம்ம மக்கள் வந்து வெறும் இங்கிலீஷாக பேசுகிறீங்க அப்படின்றாங்க. பேசினா புரியாது. சரி, சிலருக்கு புரியாது, பலருக்கு புரியாது, சில வார்த்தைகள் புரியாது. ஏன்னா இந்த டெக்னீஷியன் இப்போ மோச்சா போர்ட் அட்டாக்டு பை ஹவுத்திஸ், அதோட டேமேஜ் எவ்வளோன்னா $16 மில்லியன். எங்கே இருக்கு? சவுதி அரேபியா அந்த பார்டர், அந்த ஹவுத்திஸ் அந்த பார்டர், அதாவது 25 மிசைல்ஸ் ஹிட் சவுதியை நோக்கி அடிச்சிருக்காங்க. சவுதி அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள வேற அடிக்கிறாங்க. எந்த போர்ட்னா ஏமனுக்குள்ளே அடிக்கிறாங்க. ஹவுத்திஸ் வந்து அந்த ஏமனோட PLC படை இருக்காங்கல்ல, அரசப்படை அவங்க ரொம்ப பண்றாங்கல்ல, அதுக்கு வந்து அங்கே அடிச்சிருக்காங்க. $16 மில்லியன் லாஸு. அதுக்கப்புறம் ஹவுதி ரிபல்ஸ் ஸ்ட்ரைக் ஏமனி சிட்டி. ஓகே, ஹவுதி ஸ்ட்ரைக் ஹிட் சவுதி மிலிட்ரி அசட்ஸ், சவுதியோட மிலிட்ரி அசட்ஸு, ஹோம் பில்டிங்ஸ் டேமேஜ். ஓகே, அதுக்கான கண்டினியூஷன் அது. அதுக்கப்புறம் நம்ம இவர் சொல்கிறார் ட்ரம்ப்பு, நோ பிளான் கேன் செக்யூர் ஹர்மோஸ். எந்த பிளானும் ஹர்மோஸ் நம்மளால் செக்யூர் பண்ண முடியாது. பென்டகன் கன்சீட்ஸ் டிஃபீட் அப்படின்னு கேள்வி. நோ பிளான் கேன் செக்யூர் ஹர்மோஸ், பென்டகன் அட்மிட்ஸ் ஈரான் சுப்ரீமசி. அங்கே நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது, பப்பு வேகாது அப்படின்னு அவங்கள கிட்டத்தட்ட ஒத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் வார்னிங் ஆஸ் ஈரான் டிஃபைஸ் ட்ரம்ப்ஸ் டிமாண்ட்ஸ். நாங்கள் வந்து உங்கள் மேலே நியூக்ளியர் போட முடியும் அப்படின்னு ட்ரம்ப் ஹியூமிலியேட்டட் ஆஸ் ஈரான் டிஃபைஸ் டீல் அண்டு சீஸ்ஃபயர். ஃபஸ்ட்டு நியூக்ளியர் நீங்கள் வந்து முதல்ல எங்கள் மேலே குண்டு போகிறதா இருந்தீங்க, நாங்கள் உங்கள் மேலே குண்டு போகிறதுக்கு நாளாகாது அப்படின்னு அந்த இது சொல்லியிருக்காங்க. ஈரான் புட்ஸ் கத்தார் ஆன் அலர்ட் ஓவர் மிஸ்ஸிங் IRGC பைலட்ஸ். ஒழுங்கு மரியாதை கொடுத்துரு அப்படின்னு தான். அன்லெஸ் அவர் பைலட்ஸ் ஆர் ஈரான் கத்தார் ஃபைட் எக்ஸ்ப்ளோர்ஸ் ஓவர். ஓகே, அதுக்கப்புறம் ரொம்ப அங்கே அப்படியே ஒரு ஜம்ப் பண்ணி அங்கே அமெரிக்காவுக்கு போனோம்னா அங்கே என்ன சொல்கிறாரு, வென் CNN ஆஸ்ட் அப்துல் எல் சயீத், அந்த புதுசாக இருக்கார்ல மிச்சிகனில்
செனட்டாக வரப்போகிறார்ல, அவர்கிட்ட வந்து இஃப் இஸ்ரேல் ஹேஸ் அ ரைட் டு எக்ஸிஸ்ட் ஹீ செட் நோபடி எவர் ஆஸ்ட் மீ வெதர் பாலஸ்தீன் ஹேஸ் அ ரைட் டு எக்ஸிஸ்ட். நீ ஈரான் இது இஸ்ரேல் வந்து நீ அங்கே இருக்கணும்னு சொல்கிறேல்ல, அப்போ பாலஸ்தீன் இருக்க வேணாமா? இருக்கணும்ல. இஸ்ரேல் எக்ஸிஸ்ட். எ பெட்டர் கொஸ்டின் இஸ் டஸ் இஸ்ரேல் ஹாவ் அ ரைட் டு அவர் டேக்ஸ் டாலர்? நீ அங்கே இஸ்ரேல் இருக்கட்டும் பாலஸ்தீன் இருக்கட்டும் அதெல்லாம் ஓகே, எங்கள் டேக்ஸ் மணியை பயன்படுத்துறதுக்கு இஸ்ரேலுக்கு உரிமை இருக்கா? அமெரிக்கர்கள் அது எங்கன்னா அமெரிக்காவோடது அப்படின்னு அவர் கேட்குறாரு. இது வந்து பெரிய அளவுக்கு அங்கே சர்ச்சையாகிட்டு இருக்கு. அது ஏற்கனவே போயிட்டா 10ல் 7 பேர் எதிர்ப்புங்க அமெரிக்கா பொதுமக்கள். இப்போ 70%, 7 பேர், 10 7 பேர். ஜி ஜின்பிங் பிக் வின், யூஎஸ் புல்ஸ் லாஸ்ட் வார்ஷிப் ஃப்ரம் சைனாஸ் டோர்ஸ்டெப். அந்த இதில் தைவான் அந்த பக்கத்தில் அவனோட வார்ஷிப் இருக்கு இல்லையா, அதை வந்து வெளியே கொண்டு போயிட்டாங்க. சைனாக்கு எதிராக நாங்கள் வரலப்பா அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வார்ஷிப்பையும் கொண்டு போயிட்டாங்க, கிளம்பிட்டாங்க. அப்போ இங்கேருந்து கொண்டு போகிறாங்க, சைனாலேருந்து கொண்டு போகிறாங்கன்னா அப்போ அமெரிக்காவோட இது வீழ்ச்சி ரொம்ப சீரியஸாக போயிட்டு போல இருக்குது. ரொம்ப டேஞ்சர். அதுக்கப்புறம் ட்ரம்ப் லூசஸ் கூல் அஸ் ஒமான் ஈரான் ரீச் ஹர்மோஸ் டீல் அமிட் வார். இந்த வார் கடையில் இந்த 2 பேரும் அக்ரிமெண்ட் போடுறாங்கல்ல, இவங்க வந்து அப்படியே டெம்பர் ஆகிட்டாங்களாம், ரொம்ப பயங்கர மோசமாக. இதுதான் இன்றைக்கி வந்திருக்க ஓவரால் செய்தி. இதில் வந்து இப்போ அதான் நம்ம நேயர்களுக்கு இப்போ வந்து கத்தார் மேலே ஈரான் அடிக்க போகிறாங்களா இல்லையா, என்ன செய்ய போகிறாங்கன்றது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின் மாதிரி, அது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சொன்னீங்கல்ல, ஒரு புதுவிதமான அதாவது ஒரு பக்கம் ஃபத்தா, இன்னொரு பக்கம் கொரம்ஷாகர், இன்னொரு பக்கம் செஜில், இன்னொரு பக்கம் வந்து கைபர் ஷோக்கன், அந்த மாதிரி எல்லாத்தையும் தனித்தனியாக போய்கிட்டு இருக்காங்களே, ஒன்று சேர்த்து ஒரு பெலிஸ்டிக் மிசைல் போட்டால் இதை ஒன்று அனுப்பிட்டா கதை முடிஞ்சிடும். ஒரே ஒரு இதை அனுப்பிச்சா அந்த 5 சேர்ந்து போன மாதிரி. நேற்று ஒரு செய்தி அதோடு முடிச்சுக்கலாம். சரி, இதுவரைக்கும் ப்ராக்சிகள் மூலம் தான் இஸ்ரேலை தாக்குனாங்க. இப்போ வந்து நேரடியாக இஸ்ரேலை காலி பண்ணிடலாங்கிறாங்க. காலி பண்ணுறாங்க. ஈரான் அடிக்க ஆரம்பிச்சாங்க, அடிக்க போகிறாங்க. அடித்தாலும் இப்போ அவங்களுக்கு ப்ராக்சிலாம் தேவையில்லை. ஆமாம், நேரம் இங்கிருந்தே கதையை முடிச்சிடலாங்கிறாங்க. அந்த இது ஒன்று போதுமே, இந்த ஐட்டம்லாம், இந்த ஐட்டம் இதுக்கு தான் சொல்கிறான். ஆனால் அவன் ஒன்றும் ஆகலை, ஒரு உரசல் சொல்லுவான். ஆனால் ஒரு விஷயம் இருக்குது, நிறைய அடி வாங்கியிருக்காங்க. ஆனால் அக்டோபர் 27 வரைக்கும் வந்து ஈரான் வந்து அமைதி காக்குறாங்க. இது கடையில் இன்னும் ஓவராக இஸ்ரேல் ஏதாவது உரண்டு இழுத்தாங்கன்னா போட்டு சொல்லி முடிச்சுடுவாங்க. ஆக்சுவலி இப்போது இதில் ஒரு செய்தியோடு முடிச்சுக்கலாம். சொல்லி செய்தி வந்துக்கிட்டே இருக்கும். ஆமாம், பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இன்னைக்கு இந்தியாவோட வந்து சேர்றதுக்கு ஹாத்தமி வந்துட்டார். அதாவது நவ் ஹீஸ் இன் இந்தியா. ஈரான் அவர் அந்த நாட்டினுடைய வங்கித்துறையினுடைய தலைவர். ஈரானோட வங்கித்துறை தலைவர் ஹாத்தமி வந்து இந்தியாவுடைய பிரிக்ஸ்ல சேர்ந்து உறுப்பு நாடுகளா ஆகுறாங்க. ஆமா, சவுதி வர சவுதி ஆகுறாங்க, யுஏஇ ஆகுறாங்க. யுஏஇ ஆகல, யுஏஇ ஆகுறாங்களா வந்துட்டாங்க. ஆங்கில செய்தி யுஏஇ முக்கியம். யுஏஇ இந்தியாவுக்கு நெருக்கம்ல. கரெக்ட் தான், இந்தியாவுக்கு நெருக்கம். யுஏஇயுடைய இதெல்லாம் ஸ்டோரேஜ்லாம் இந்தியாவில் தானே இருக்குது, ஆயில் குடோன்லாம். ஆமாம், இப்போ நம்ம மோடி சாப்பு போயிட்டு வர்றாரு, அதெல்லாம் இருக்குது. நைஜீரியா ஆகுறாங்க, இந்தோனேஷியா ஆகுறாங்க. நைஜீரியா எல்லாம் உறுப்பு நாடுகள். அதான் அதில் அவங்க வந்து டிஎஃப்னு ஒன்று வச்சுருக்காங்க, அதாவது டெவலப்மெண்ட் பேங்க். யாரு இந்த டிபி? ஆமாம், டெவலப்மெண்ட் பேங்கா டிஎஃப் பரவாயில்ல, வங்கி ஒரு வளர்ச்சிக்கான வங்கி. சரி, அதில் வந்து என்னென்னா ஏராளமான கடன் கொடுக்க போகிறாங்க. ஏன்னா இந்த பிரிக்ஸ் நாட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா, ஒட்டுமொத்தமாக நீங்கள் பார்க்கும்போது உலக பாப்புலேஷனில் 49% நாட்டினர் இருக்காங்க. ஜிடிபியில் 40%. கரெக்டு. இப்போ அமெரிக்கா வந்து நான் போன ஒரே ஒரு செய்தி நேற்று ராத்திரி பார்த்தேன், 600 லட்சம் கோடிக்கு வந்து டாலர் வந்து பரிவர்த்தனைகளை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கு சைனா ஒரு வருஷத்துல. டாலர் இல்லாமல் வேற யுவான்லாம் தனி. ஓகே, அப்போ அந்த 600 லட்சம் கோடியும் டாலர்ல இனி வராது. அப்போ இங்கே வந்துடும். இன்னொன்று பிரேசில் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அந்த டாலர் பாண்டுக்கு பதில் யுவான் பாண்டா மாற்றிடுவாங்க. சவுதி அரேபியா வந்து யுவானில் வாங்குறாங்க. ஆனால் இது முழுக்க உடனடியாக டாலருடைய ஆதிக்கத்தை கட்டுப்படுத்த விட்டாலும் ஸ்விஃப்ட்னு ஒரு அமைப்பு வச்சிருக்கான். ஆமாம், ஸ்விஃப்ட். அதை வந்து காலி செஞ்சிருவான். இவங்க நினைச்சா எல்லாத்துக்குமே எக்கனாமிக்கல் சாங்ஷன். இப்போ அது எல்லாமே பண்ணோம். இந்த டிஎஃப், அந்த டெவலப்மெண்ட் பேங்க் இருக்கு இல்லையா, வேர்ல்டு டெவலப்மெண்ட் பேங்க், பிரிக்ஸ், பிடிஎஃப் ஒன்று, அதன் மூலமாக கடன்களை பெற்றுக்கலாம். அதனால இப்போ ஈரான் வந்து ரொம்பவே ஃபாஸ்டா இருக்காங்க. ரொம்ப ஜாயின் ஹேண்ட் வித் பிரிக்ஸ். ஏன்னா ஈரானுக்குள்ள ஆளுகள் யார் இருக்கா? சீனா இருக்கு, ரஷ்யா இருக்கு. சீனா, ரஷ்யா. இப்போ இந்தியா ஓகே, இந்தியா நடக்க போகுது. ஈரானுக்கு எதிர்நாடு கிடையாதுல்ல. இல்லை, அதான் ரஷ்யாவோ ஈரானோ சவுதியோ இல்லை அப்படின்னா இந்தியாவுக்கு வந்து ஆயில் இல்லை, கஷ்டம். ரொம்ப சிறப்பான செய்திகள். ஸோ நேயர்களே, ரொம்ப இன்ஃபர்மேட்டிவ். அதான் இது வந்து நம்ம டெய்லி கொடுக்கறது வந்து அப்டேட் கொடுத்துட்டே இருக்கோம். அங்கே சண்டை நடந்தால் தான் பேசணும், அப்படி இல்லை. என்னென்ன நடக்க போகுது, என்ன சம்மந்தம், என்ன தயார் பண்ணுறாங்க, நமக்கு இதில் என்ன பாதிப்பு நன்மை அப்படிங்கிறத பேச போகிறோம். அடுத்த காலையில் சந்திப்போம். நன்றி சார்.